ஆசிட் விற்பனையை கட்டுப்படுத்தவும் முறைப்படுத்தவும் புதிய சட்டம் கொண்டுவரப்படும் என்று தமிழக முதல்வர் ஜெயலலிதா உறுதியளித்துள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா செவ்வாயன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். சென்னை ஆதம்பாக்கத்தைச் சேர்ந்த ஜெயசீலன் என்பவரது மகள் வித்யா கடந்த ஜனவரி 30ஆம் தேதி விஜயபாஸ்கர் என்பவரால் ஆசிட் வீச்சுக்கு உள்ளாகி உயிரிழந்தது குறித்து அந்த அறிக்கையில் இரங்கல் தெரிவித்துள்ள முதல்வர் ஜெயலலிதா, வித்யாவின் குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக வழங்க உத்தரவிட்டுள்ளார். வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஆசிட் விற்பனையை கட்டுப்படுத்தவும் முறைப்படுத்தவும் சட்ட முன்வடிவு கொண்டு வந்து நிறைவேற்றப்படும் என்றும் அந்த அறிக்கை மூலம் முதல்வர் ஜெயலலிதா உறுதியளித்துள்ளார். வினோதினி, வித்யா ஆகிய 2 இளம்பெண்கள் சமீபத்தில் ஆசிட் வீச்சுக்கு ஆளாகி உயிரிழந்தனர். இது தொடர்பான பொதுநலன் வழக்கில் ஆசிட் விற்பனைக்கு கட்டுப்பாடுகள் கொண்டு வருவது தொடர்பாக மத்திய, மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது.